200 மெகாபிக்சலுக்கான OIS கேமரா, 180 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் ஒரு கர்வ்டு 3D AMOLED டிஸ்ப்ளே. இது எல்லாமே ஒரு இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் போன்ல. நம்ப முடியல. எனக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுச்சு. நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் போன் அன்பாக்சிங் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ட்விட்டர்லயும் கேட்டிருந்தேன். ஆமா கண்டிப்பா வேணும்னு கேட்டிருந்தீங்க. சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் பிராண்ட் கிட்ட கேட்கும்போது நாங்க சொல்றதை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி கடையில காசு கொடுத்து வாங்கியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க காசு கொடுத்து வாங்கின அந்த பாக்ஸ்ல அன்பாக்சிங்ல என்னென்ன இருக்குன்னு சொல்ல போறேன். அண்ட் நேரா இந்த மொபைலை யூஸ் பண்ணி எங்களுடைய ரிவ்யூ என்னன்றதை பிளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். பிராண்ட் அம்சா அவங்கள புகழ்ந்து பேசுறதும் இல்ல கடையில இருந்து காசு கொடுத்து வாங்கினா அவங்கள திட்டி பேசுறதும் என்னுடைய வழக்கம் கிடையவே கிடையாது. நான் ஆரம்பத்துல இருந்து வாங்கி தான் பேசிட்டு இருந்தேன். நடுவில் கொடுத்தாலும் பிளஸ் மைனஸ் தான் சொல்லுவேன். இதுலயுமே இந்த போனை நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணாட்டியுமே இதுல நல்லா இருக்கிற விஷயங்கள் எதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கோ அதையும் சொல்ல போறேன். எதெல்லாம் எங்களுக்கு நெகட்டிவா இருந்ததோ, நாங்க ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த 1 வீக்ல எது நெகட்டிவா இருந்ததோ அதையும் சொல்றேன். தெளிவா பாருங்க. முதல்ல குயிக்கான அன்பாக்சிங்க பார்த்துடலாம். பாக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த Realme OnePlus பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா வழக்கம் போல வரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. டிபியூ கேஸ் இருக்கு, புக்லெட்ஸ் இருக்கு, சிம் மெஜரி டூல் கொடுத்திருக்காங்க, சார்ஜர் இருக்கு அண்ட் டைப் சி கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அடாப்டரும் இருக்கு அண்ட் எக்ஸ்ட்ராவா ஒரு NFT கொடுத்திருக்காங்க. எதுக்கு NFTனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் சும்மா கோக்குமாக்கு வேலை, அதனால அது விட்டுருங்க. நெக்ஸ்ட் மொபைலை பார்க்கும்போது வாவ் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கும் இருந்தது. ஏன்னா ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு லுக் இருக்கு. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்ல இருக்கு தான் இருக்கு, பட் நல்லா இருக்கு. பட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிளாஸியா இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மெட்சஸ் வந்து படுது. ரெண்டு சைடுமே நமக்கு நல்லா கர்வியா இருக்கிறதுக்கு மொபைல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமா இருக்கு. நீங்க பேரை மறைச்சிட்டு என்ன பிராண்ட்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஓப்போ OnePlus சொல்ற அளவுக்கான ஒரு டிசைனா இருக்கு. ஆனா டிசைன்ல எனக்கு ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருந்தது. இந்த நல்ல ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கிறத இந்த சைடில் கொடுத்துருந்தா நம்ம ரைட் ஹேண்ட்ல தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் என்னோட யூசேஜ்க்கு. ஸோ ரைட் ஹேண்ட்ல கொஞ்சம் கிரிப்பியா இருந்திருக்கும். இப்போ என்னன்னா கொஞ்சம் வளவலன்னு ஃபிங்கர் பிரிண்ட் படுது பார்த்தீங்களா. லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு. பட் ரைட் ஹேண்ட்ல பிடிக்கும்போது கொஞ்சம் இருக்கு. பட் பரவாயில்ல, மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இவங்க இதை கொடுத்துருக்கிறதே ஒரு நல்ல விஷயம். அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 0 மட்டும் தான் வந்து போட்டிருக்காங்க. அது ஹீரோன்னு இருந்ததுன்னா கொஞ்சம் கெத்தா இருந்திருக்கும். 0 போட்டதே கொஞ்சம் இதுவா இருக்கு. பட் ஸ்டில் நோட்டீஸ் பண்ணேன். மொபைலை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 190 கிராம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் மெஷர் பண்ணி பார்த்தா ஷாக்கிங். ஏன்னா 210 கிராம் அப்ராக்சிமேட்லி சொல்றேன், முன்ன பின்ன வந்துட்டே இருந்தது. 210 கிராம் இருக்குங்க. வெயிட் ரொம்ப அதிகம் தான். 4500 mAh தான் பேட்டரி இருக்குன்ற பட்சத்தில் வெயிட் ரொம்ப அதிகம். பட் இன் அண்ட் ஃபீலா இருக்கட்டும், வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும், நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா சார்ஜருடைய வெயிட் என்ன தெரியுமா? போன் வெயிட்டை விட கம்மிங்க. வெறும் 200 கிராம் தான். ஏன்னா நம்ம ரீசெண்டா ரெட்மி 210 வாட் சார்ஜர் போட்டோம் பாருங்க. அப்ப இருந்தே இந்த 200 எல்லாம் ஒரு சீரியஸா போயிட்டு இருக்கு. போன் 200 கிராம், சார்ஜர் 200 கிராம், கேமரா 200 மெகாபிக்சல் எல்லாம் அப்படியே போகுது. இதுலயும் இருக்கு. நம்ம சேனல் இது வரைக்கும் ஒரு சில இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் போனை நான் கவர் பண்ணிருக்கேன். ஒரு சிலதெல்லாம் நான் யூஸ் பண்ணிருக்கேன், பட் கவர் பண்ணல. ஏன்னா எனக்கு பிடிக்கல. டிஸ்ப்ளே ரொம்ப மோசமா இருக்கும். பட் இதுல சர்ப்ரைசிங்லி டிஸ்ப்ளே நல்லா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா பெசில்ஸ் எல்லா சைடுலயுமே வந்து கம்மியா இருக்கு. கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா சின் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. நீங்க சைடு பை சைடு வந்து ஒரு OnePlus ஸ்மார்ட் போன் கூட வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டுமே பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் சொல்லலாம். சோ கம்பேரிட்டிவ்லி அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அந்த டிஸ்ப்ளே அளவுக்கு வராது, பட் ஓரளவுக்கு வந்து நல்ல டிஸ்ப்ளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. AMOLED டிஸ்ப்ளே 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கு அண்ட் 6.8 inch கான ஒரு 3D கர்வ்ட் டிஸ்ப்ளே அப்படினு சொல்றாங்க. குறிப்பா HDR10+ கான சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிருந்தாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வரல, பட் யூடியூப்ல மட்டும் ப்ளே ஆகுது. சோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவங்க வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். பட் 900 nits வந்து பீக் பிரைட்னஸ் இருக்கு. அவுட்டோர் இன்டோர்ல பிரச்சனை இல்ல. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இருக்கு. பட் அது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா தான் இருக்கு. ரொம்ப சின்னதா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி நீங்க நத்திங் ஸ்மார்ட் போன் கூட வச்சு பாருங்க, இல்ல ஒரு OnePlus ஸ்மார்ட் போன் கூட வச்சு பாருங்க, ரொம்ப சின்னது. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல Dimensity 920 னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் இருக்குங்க. 6 nanometer டெக்னாலஜி பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஒரு 4,70,000 அப்ராக்சிமேட்லி வரும். இது வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நத்திங்ல மோட்டோரோலால யூஸ் பண்ணக்கூடிய அந்த Snapdragon 778G+ இருந்துச்சு இல்லையா, அந்த சிப்புக்கு ஈக்குவலா வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ப்ராசஸரை பத்தி நிறைய பேர் பேசுறது கிடையாது. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் 22,000 இருந்து 23,000 24,000 ரூபாய் அந்த பட்ஜெட்டுக்கு ஓகேவான ஒரு ப்ராசஸர். நீங்க கேம் விளையாடலாம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஹை கிராபிக்ஸ் செட்டிங்ஸ்ல இந்த அளவுக்கு வந்து விளையாட முடியும். பட் கண்டினியூஸ்லி ரொம்ப நேரம் விளையாட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இது கேப்பபிள் வந்து கிடையாது. ஜெனரல் கேமிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஓகே, பட் அந்த விஷயம் வந்து நீங்க கேமிங்காக இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. பிளஸ் இதோடைய பிரைசிங்க்கு இந்த ப்ராசஸர் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுல DTS சரவுண்ட் சவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சவுண்ட் நல்லாவே வந்து வருதுங்க, நல்ல அவுட்புட் வந்து இருக்கு. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பின்பக்கம் ஃபுல்லாவே வந்து அந்த சவுண்ட் எல்லாம் உள்ள வந்து எங்கேயோ ஓடுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு.
தனித்தனியாக அந்த ஜல்லிக்கெல்லாம் கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சக்க 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 சக்காட்டு இருக்கு. ஒரு ஃபோன் வந்து ஒரு பேக்டான ஒரு ஃபோன் மாதிரியே வந்து தெரியல. அங்கங்க வந்து சவுண்ட் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கு. இது பில் குவாலிட்டியில் எப்போவுமே நான் வந்து இன்ஃபினிக்ஸ் மற்றும் இது போல இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனில் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் அது இதில் இருக்கு. பட் நீங்கள் கேஸ் போட்டுட்டீங்கன்னா அது வந்து தெரியாது. பட் ஜென்ரலி அது வந்து ஃபேஸ் ஆகுது. பட் உங்கள் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜில் இருக்கு. 4700 mAh பேட்டரி இருக்கு அண்ட் 180 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. 12 நிமிஷம் அவங்க கிளைம் பண்றாங்க. பட் ப்ராக்டிகலி 12 வரவே வராது. அதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணாதான் வந்துடும். ஸோ எங்களுக்கு 15 நிமிஷம் அப்ராக்சிமேட்லி வந்து சொல்றேன். அதுவும் 0 to 100 கிடையாது. ஒரு 5 to 100 வேணா சொல்லலாம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆச்சுன்னு சொல்றேன் இல்லைங்களா. ஏன்னா நாங்கள் ரெட்மிலேயே வந்து 210 வாட்டும் டெஸ்ட் பண்ணும்போது அவங்க கிளைம் பண்ணது வரல. கொஞ்சம் அதிகமாக தான் வரும். இது காமன். ஓகேவா? இது நிறைய பேர் சொல்றது இல்லை. பட் தெரிஞ்சுக்கோங்க. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சார்ஜிங் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட் டைம்ல தூங்க போறதுக்கு முன்னாடி பேட்டரி எவ்வளோ இருந்துச்சோ காலையில் பார்க்கும்போது 20லேருந்து 25% வந்து சர்ன்னு ஒரு ட்ராப் இருக்கு. அது ஏன் எதனால என்னன்னு தெரியல. பேக்ரவுண்டில் என்னென்ன ஓடுதுன்னு செக் பண்ணி பார்த்தோம். அதுவும் வந்ததும் கிடையாது. சடனாக ஒரு ட்ராப் ஆச்சு. சரி, அடுத்த நாள் திரும்ப டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வேணா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து காமிக்கிறேன். டெஸ்ட் பண்ணுறதுக்கு 100% சார்ஜ் போட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரன் பண்ண வச்சோம், ரெக்கார்டிங் ஆன் பண்ணி வச்சோம். ஸோ மாற்றி பண்ணாலுமே ஒரு 4-5 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்லி. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 100%லேருந்து ஒரு பாயிண்ட் கூட கம்மியாகல. வாவ் சூப்பர் அப்படின்னு வந்து தோணுச்சு. பட் அப்பதான் ஒரு ட்விஸ்ட் ஆச்சு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டக்குன்னு அப்படியே ஒரு சார்ஜ் வந்து இறங்கிடுச்சு. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் வந்து கரெக்டாக பண்ணல. பக் வந்து பெருசாக வந்து இருக்கு. ஏன்னா 100% சார்ஜ் இறங்கிட்டு இருக்கு. பட் நமக்கு காமிக்கிறது 100 வந்து காமிச்சிட்டு இருக்கு. டக்குன்னு பார்க்கும்போது ஒரு 17% வந்து ட்ராப் இருந்துச்சு. ஸோ இந்த இஷ்யூ எல்லாம் சின்னதாக இருக்கு. இதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணும். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்கு. ரேமை பொறுத்த வரைக்கும் 8GB LPDDR4 ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 256GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது UFS 2.2 தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இவ்வளோ பண்ணவங்க ஒரு 3 கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேம் மேனேஜ்மெண்ட் இன்னுமே வந்து அவங்க இன்னும் சரி பண்ணல. நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணும்போதும் இந்த விஷயத்தை சொல்லியிருந்திருப்பேன். இன்ஃபினிக்ஸ் மொபைலில் ரேம் மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இதுலேயுமே அதே இஷ்யூ தான். 8GB ரேம்ன்றாங்க. அதுவும் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 13GB போடுறாங்க விர்ச்சுவல் ரேம்னு சொல்லிட்டுலாம். பட் விர்ச்சுவல் ரேமே இருந்தாலும் மல்டி டாஸ்கிங்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கணும். இதில் இல்லை. இது ஒரு விஷயம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் XOS 12 வந்து கொடுத்துருக்காங்க. Android 12 மேலே ரன் ஆகுது. அவுட் ஆஃப் த பாக்ஸில் 13 கொடுக்கல. அவங்க கமிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு OS அப்டேட் வரும். 13 வந்துடும். 2 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வரும் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, சின்னதா ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோ. ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 ப்ளோட்வேர்ஸ் இருந்தது. நாங்கள் எண்ணி பார்த்த வரைக்கும் 10 இருந்துச்சு. ஸோ ப்ளோட்வேர்ஸ் வேணாம் அப்படின்றத ஒன்றுனா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு சைடில் இருந்தாலுமே இந்த UI இப்பயுமே நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இன்ஃபினிக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா திரும்ப இப்போ யூஸ் பண்ணுறேன். நடுவில் 1-2 டெஸ்ட் பண்ணேன். பட் அது எனக்கு பிடிக்கல. நான் கவர் பண்ணல, வீடியோ போடல. சரிங்களா? ஸோ இதுலேயும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த UI வந்து அந்த அளவுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக கிடையாது. அதாவது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது கூட அந்த சாப்பினஸ் வந்து தெரியுது. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ்னா எப்படி இருக்கணும். பட் இது போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நின்று வர்ற மாதிரி ஒரு லாகியா ஒரு ஜிட்டரியா வந்து ஒரு ஃபீல் வந்து இருக்கு. இது நிறைய இடங்கள்ல வந்து யூஸ் பண்ணவங்களும் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். எத்தனை பேண்ட்ஸ் இருக்குன்றது மென்ஷன் பண்றேன் பாருங்க. டியூவல் 4G OLT-க்கான சப்போர்ட்டும் வந்து இருக்கு. அண்ட் உங்களுக்கு ப்ளூடூத் 5.1க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6க்கான சப்போர்ட்டும் இருக்காங்க. அண்ட் அடுத்ததுன்னு பார்க்கும்பொழுது கனெக்டிவிட்டி ப்ராப்ளம்னா என்ன கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்துச்சு? யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது சிக்னல் டிராப் இருந்ததுனா. ஓகே, ஸோ இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் தான் டெஸ்ட் பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் தான் வந்து 1 வீக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. 2 சிம்மும் போட்டிருந்தியாப்பா? ரெண்டுமே என்னென்ன சிம்மு? ஜியோ BSNL. ஸோ ஜியோ ஒன்று BSNL ஒன்று. இப்போ ஜியோவில் டவர் வந்துச்சா இஷ்யூ வந்துச்சா இல்லை BSNL வந்துச்சா? ஏன்னா BSNL எல்லாருக்குமே வருது, எனக்கும் வருது. ஜியோவில் டவர் இஷ்யூ இருக்கும். யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது 1 பாயிண்ட்டுக்கு வந்துடும் சிக்னல். ஓகே, ஸோ ஒரு சில டைமில் இந்த இஷ்யூ வந்து அவர் ஃபேஸ் பண்ணதான் வந்து சொல்கிறாரு. நெட்வொர்க் இஷ்யூ அவர் ஃபேஸ் பண்ணதான். பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இல்லை. அவர் வந்து கொஞ்சம் ட்ராவலிங்லாம் வெளியிலலாம் போய் செக் பண்ணும்போது இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. ஸோ அது ஒரு கான் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி த ஸ்டார் ஆஃப் த ஷோ கேமரா. 200 மெகாபிக்சலுக்கான OIS கேமரா. ரெண்டாவதாக 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ இருக்குது. அதை அப்படியே சைடில் வச்சிடலாம். அண்ட் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. அவுட்டோரில் நீங்கள் எடுக்கக்கூடிய குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃப்ளவர் எடுக்கிறீங்க, ஒரு பிளான்ட் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் க்ளோஸ்அப்லாம் பார்க்கும்போது இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. இன்ஃபினிக்ஸ் நான் முன்ன யூஸ் பண்ணதை விட இப்போ வந்து கேமராவில் ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு மேலே நீங்கள் ஒரு பர்சன் வெயிலில் நின்று எடுக்கிறீங்கன்னா பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிடுது. எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. பேலன்ஸ் பண்ணவே முடியல. ஒரு சில டைமில் பேலன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா? இது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அன்கன்சிஸ்டன்டான அந்த ஒரு இமேஜ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். பட் நீங்கள் க்ளோஸ்அப் எடுக்கக்கூடிய அந்த ஷாட்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு கலர்ஸ் வந்து நல்லாவே வந்து பாப் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் சேச்சுரேஷன் பார்க்கும் போதே வந்து நமக்கு நல்லாவே வந்து விசிபிள் ஆகுது. ஓகே, பட் டீடைல்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து ஓகேவா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ
கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்கன்சிஸ்டண்டாக தான் இருக்குது. அண்ட் பிரைமரி கேமராவை பொறுத்த வரைக்கும் 200 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் பிடிச்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு 2 to 3 செகண்ட்ஸ் நீங்கள் கையை அப்படியே வச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த 200 மெகாபிக்சல் கேமராவுடைய குவாலிட்டி நல்லா வருது. மற்றபடி நீங்கள் நார்மலாக எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக வருது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெசல்யூஷன் அதிகமாக வேணும்னா 200 மெகாபிக்சல் ஓகே. ஸோ 200 மெகாபிக்சல் கேமரா இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அல்ட்ரா வைட் ஷாட் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. அண்ட் மேக்ரோவை பற்றி நான் பேசவே வேணாம், அது கன்சிடரே நான் வந்து பண்ணுறதில்ல. செல்ஃபி கேமராவும் ரியர் கேமரா எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன தான் வந்து போகுது. ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு கேமரா அப்படின்னு சொல்லலாம். வீடியோ குவாலிட்டின்னு வரும்போது நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன், நீங்களே வந்து பார்க்கலாம். செல்ஃபி ரியர் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பின்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து வாஷ் அவுட் ஆகிடுச்சு நீங்கள் எடுக்கும்பொழுது. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சன்லைட்டில் இது மேட்ச் பண்ணி இன்னும் அந்த இடத்துல வந்து ஒரு கரெக்டான ஒரு வீடியோ குவாலிட்டியை கொடுக்கறதுக்கு, ஃபோட்டோ குவாலிட்டியை கொடுக்கறதுக்கு இந்த கேமரா இன்னுமே ஸ்ட்ரகிள் பண்ணுது. இப்போ வெயிலில் வர ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். வ்ளாகெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணி இருக்கிறதா இருந்தால் இப்படி தான் இருக்கும். கன்க்ளூஷன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். நாங்கள் பிராண்ட் கிட்ட கேட்டோம், அவங்க வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும், இல்லாட்டி தரவே மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போய் தாங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் சொல்லி உங்களை மைண்ட் வாஷ் பண்ணி ஏமாற்றுவாங்க. எனக்கு அது விருப்பம் இல்லை. பல வருஷமாக உண்மையை சொல்லி தான் பண்ணிகிட்டு இருக்கோம், இதுலேயும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினேன், பிரச்சனை கிடையாது, நான் கேட்கல, அவங்க எதுவும் சொல்லலை, அதெல்லாம் வேறு விஷயம். சரிங்களா? சரி, இப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு பார்க்கும்போது ப்ளஸ்னா நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது, அவுட்டோர்லேயும் பாருங்கள் செம்ம பிரைட்டாக நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. நான் உண்மையிலே இது இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனை நம்ப முடியாத அளவுக்கு தான் இது இருந்தது. நல்லா இருந்துச்சு, கலர்ஸும் நல்லா இருந்துச்சு, டிசைன் பர்டிகுலர்லி எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் சார்ஜிங் ஸ்பீடை பற்றி சொல்லவே வேணாம், சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஓகேங்களா? இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ். மைனஸ்ன்னு பார்க்கும்போது இன்கன்சிஸ்டண்டான விஷயங்கள் நிறைய இடத்துல. கேமரா ரொம்பவே இன்கன்சிஸ்டண்டாக இருக்குது. அண்ட் சார்ஜிங், அதாவது வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இன்கன்சிஸ்டன்சி. நைட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 25% கம்மியாகுது, காலையில் 100% போட்டால் மதிய வரைக்கும் 100லேயே இருக்குது, திடீர்னு ஒரு 20% வந்து காணாமல் போயிடுது. ஸோ நமக்கு ஒரு கரெக்டான லெவல் வந்து காமிக்கல. அண்ட் UI 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ்ன்றாங்க. அந்த ஒரு லேக் வந்து எனக்கு வந்து பாருங்கள் அப்படியே கொஞ்சம் ஜர்க்கினஸ் இருந்துகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து, அந்த ஒரு ஸ்மூத்னஸ் வந்து இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இன்னுமே இருக்குது. நான் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனை கவர் பண்ணுறதுக்கு விட்டதுக்கான காரணமும் இதுதான். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு, நம்ம பண்ணும்போது வியூஸும் வந்தது. பட் ஃபோனில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த UI போன்ற ஒரு சில விஷயங்கள் பிடிக்காத காரணத்தால் தான் பண்ணாமல் இருந்தோம். இதில் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ வந்து இருக்குது. மேபி முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் இட்ஸ் நாட் எனஃப். அண்ட் 30,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ப்ளஸ் இது என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான். இல்லை அப்படியே நீங்கள் பார்க்குறதா இருந்தாலுமே இவ்வளோ மைனஸ் இருந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்க்கறத விட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கம்பெனிஸ் கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி போகலாம் அப்படின்றத என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.